வணக்கம் நண்பர்களே. இன்று இந்திய பங்குச்சந்தை பற்றி பேசப் போறோம். சென்செக்ஸ் 300 பாயிண்ட் குதிச்சு நிப்டி 24,800 கடந்து பறந்துடுச்சு. ஆனா பங்குச்சந்தையில நிஜமான ஹீரோ யார் தெரியுமா? இன்போசிஸ். அதோடு IPO வர்த்தகத்தில புது சாதனை. இன்றைய சந்தை ரகசியங்களை கதையாக சொல்லப் போறேன். கடைசி வரை பாருங்க. சுவாரஸ்யம் உத்தரவு. முதல்ல சென்செக்ஸ் 81,000 மேல பறக்குது. நிப்டி 24,85 மைனஸ்க்கு மேல் நிலைநாட்டிருக்கு. இந்த உயர்ச்சிக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 முக்கிய காரணங்கள். GST புதிய சலுகைகள் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கு. அமெரிக்கா வட்டி விகிதம் குறையுமோன்னு எதிர்பார்ப்பு. இது உலகளவில் சந்தையை தூக்கியிருக்கு. இன்று சந்தையின் ஹீரோ இன்போசிஸ். இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனம் செப்டம்பர் 11ஆம் தேதி பங்குகளை மீண்டும் வாங்கும் திட்டம் பைபேக் பற்றி முடிவு செய்ய போறாங்க. இந்த செய்தி வெளியே வந்தவுடனே இன்போசிஸ் பங்குகள் 4% உயர்ந்துச்சு. முதலீட்டாளர்கள் இன்போசிஸ் சேஃப் பெட் ன்னு சொல்லி பங்குகளை வாங்கி வர்றாங்க. ஏற்கனவே ஐடி செக்டர் தளர்ச்சியில இருந்தது. இந்த பைபேக் செய்தி அந்த சாம்பலில் தீ ஊத்த மாதிரி வேலை செய்திருக்கு. இன்போசிஸ் மட்டும் இல்ல, இன்னும் சில பங்குகள் கவனம் கவர்ந்துச்சு. மஹிந்திரா 52 வார உச்சம் தொட்டுச்சு, 4% பறந்துச்சு. டாடா ஸ்டீல் மெதுவா ஆனா 0.7% மேலேறிச்சு. ஆனா ACL டெக்னாலஜிஸ் மட்டும் இன்று பின்தங்குச்சு, 1.2% குறைஞ்சிச்சு. இந்த மாதிரி செக்டர் வாய்ஸ் சேஞ்சஸ் தான் சந்தையை உயிரோடு வைத்திருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் எபாய் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஜூலை முதல் 1 லட்சம் கோடி ரூபாய் வரை பங்குகளை விற்றுட்டு வெளியேறியிருக்காங்க. ஆனா நம்ம இந்திய முதலீட்டாளர்கள் DIIs தான் தாங்கி பிடிச்சுட்டு சந்தையை நிலைநாட்டினாங்க. அதுவும் GST 2.0 சீர்திருத்தங்கள் வந்ததால நீண்ட காலத்துக்கு பங்குச்சந்தை வலுவா இருக்கும் என்று ஜெஃப்ரீஸ் மாதிரி பெரிய நிறுவனங்கள் நம்பிக்கை சொல்றாங்க. இன்னொரு சூப்பர் செய்தி. SEBI நம்ம பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு நிறுவனம் IPO விண்ணப்பங்களை அப்ரூவ் செய்யும் வேகத்தை இரட்டிப்பு பண்ணிருக்காங்க. முன்னாடி 6 மாதம் காத்திருக்க வேண்டியிருந்தக்கள் இப்போ 3 மாதத்துலவே கிளியரன்ஸ் கிடைக்கும். இதுல 2025ல மட்டும் 17 முதல் 20 பில்லியன் டாலர் வரை IPO வரலாம்னு எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் முதலீட்டாளர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. சுருக்கமா சொல்லப்போனா சென்செக்ஸ் நிப்டி மேலே பறக்குது. இன்போசிஸ் பைபேக் சந்தைக்கு புதிய உயிர் ஊத்துது. மஹிந்திரா டாடா ஸ்டீல் நல்லா விளையாடுது. ஆனா ACL சற்று வீழ்ச்சி. எபாய் விற்றாலும் நம்ம DIIs தாங்கி நிறுத்துறாங்க. புது அதிரடி முதலீட்டாளர்களுக்கு கோல்டன் சான்ஸ். அடுத்த சில வாரங்கள் பங்குச்சந்தை ஃபுல் ஆயிருக்கும். நீங்க எந்த பங்குல முதலீடு பண்ணுவீங்க? Infosys? IPO? Comment. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பங்குச்சந்தை தினமும் பெற. நன்றி. நம்ம சந்தை பயணத்துல மீண்டும் சந்திப்போம். Total.